இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறார் சிவி சண்முகம். அதிமுக பற்றி பேசுகிறதுக்கு அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு தகுதி இல்லையா? நீங்கள் அதிமுகவே இல்லை, அதிமுக பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சிவி சண்முக ஐயா? முதல்ல உங்கள் பேர் சிவி சண்முகமே இல்லை, அது தெரியுமா? உங்களுக்கு சோசியல் மீடியாவில் வச்சுக்கிற பேரே வேறு பேர். அதை என் வாயால் நான் சொல்ல விரும்பலை. சோசியல் மீடியாவில் பாருங்கள், உங்களுக்கு வேறு பேர் வச்சுக்கிறாங்க. அவர் அதிமுகவில் இருக்கிறதுக்கு பற்றி பேச தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த குடும்பம் கட்சியை வளர்க்குறதுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். என் சொந்த ஊர் போலூர் தாலுக்கா தென்பள்ளிப்பட்டு கிராமம். அவர் தொகுதி ஆள் நான். அதிமுகவில் யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் நான் பதிலடி கொடுப்பேன். அதுலேயும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பற்றி பேசினா கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவேன். ஏன்னா அவர் தொகுதி ஆள் நான். 47 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு எடப்பாடியார் காரணம்னு சொல்கிறாரு. அப்போ 187 தொகுதி தோல்வி காரணமாகுதுன்னா நீ நல்லவனாக இருந்தால் நல்லதை பற்றியே சிந்திப்பேன். உனக்கே திருட்டு புத்தி, குடியை கெடுக்கிறது, ஏமாத்துறது, அதிமுகவில் அடுத்தவனுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறது, இந்த தொழில் பண்ணிக்கிற நீ. அப்போ நீ அவர் சொன்னது எப்படி நல்லவதுமா? பொய் பேசத்தானே உன் தொழிலே, வக்கீல் தொழிலே. என்ன பொய் பேசத்தான் வக்கீல் தொழிலே. அந்த வேலையை தான் நீ பண்ணிக்கிற. அதனால் அவர் சொன்ன வார்த்தையை நீ தப்பாக புரிஞ்சிக்கினா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நீ சொன்ன குற்றச்சாட்டுலாம் நீ உலகமாக யோக்கியம்தான். நீ சொன்ன குற்றச்சாட்டுலாம் ரைட்டாக கூட இருக்கட்டும்பா. அதிமுக வழக்கத்துக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டான்னு எனக்கு தெரியும். அந்த குடும்பம் அவங்க அப்பா காலத்துலேருந்து எவ்வளோ பாடுபட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ நீ வக்கீலுக்கு படிச்சுட்டு என்னென்ன அறுத்து தள்ளன, எவ்வளோ நீ வக்கீல் தொழிலில் அறுத்து தள்ளினது. மாயத்தி அவருக்கு ரெட்டலை வரைஞ்ச காலத்துலேருந்து நான் அதிமுகவில் இருக்கிறேன். உன் சரித்திரமே எனக்கு தெரியும். நீ எப்படிலாம் கட்சியில் இல்லை, நீ உன் மேலே 1008 கேஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியாதா? நீங்கள் நிற்கிற தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு போடுறீங்க. அது எப்படியா அது? நீங்கள் நிற்கிற தொகுதியில் நீங்கள் மட்டும் ஜெயிச்சிருங்க, அந்த மாவட்டத்தில் மீதெல்லாம் தோத்துடுறான். அந்த மாத்திரை திருடன் ஜெயிக்கிற இடத்துல அந்த ஆள் மட்டும் ஜெயிக்கிறாலும் மற்றவங்களாம் தோத்துடுறான். அந்த கல்குவாரி திருடன் நிற்கிற தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிக்கிறான், மற்றவங்களாம் தோத்துடுறான். அதெல்லாம் கேட்க மாட்டேன். சேலத்தில் மட்டும் 3 தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சுக்குதோ, மீதி எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறோமா 7 தொகுதி தோற்று போச்சான். 23 பேர் சீட்டு வாங்கி கொடுத்தாரு உங்கள் கூட்டாளி எஸ்பி வேலுமணியை. அவர் மட்டும்தான் ஜெயினாரு. அவர் என்ன நொட்டியா பிடிங்கிட்டார்? அவரை போய் கேளேன். நீங்கள் சொன்ன ஆளுக்கு தானே சீட்டு கொடுத்தாரு, ஏங்க மற்றவங்களாம் தோற்றாங்க, நீங்கள் ஏன் ஜெயிச்சு கேள பார்க்கலாம். நீங்கள் 3 பேர் ஒரே தொழிலாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று எஸ்பி வேலுமணி, நட்டம் விஸ்வநாதன், அந்த தங்கமணி, இப்போ நீங்கள் எல்லாம் நைட்டும் பார்க்கணும் இதே தொழிலாக இருப்பீங்க போல இருக்குது. என்ன பிளான் போடலாம், யார் குடியை கெடுக்கலாம், எங்கே போய் புரோக்கர் வேலை செய்யலாம், எவ்வளோ பணம் வரும், இல்லை கட்சியை 2ஆக உடைக்கலாமா அப்படின்னு டெல்லிக்கு போகலாமா, குஜராத்துக்கு போகலாமா, இதே பொழப்பா தெரியுறீங்க. கட்சியை காப்பாற்றணும். அதிமுகவுக்கு மேலே அப்படியே அவ்வளோ விசுவாசமாக, ரொம்ப விசுவாசமாக பேசுகிற மாதிரி இருந்தால் அதிமுகவுக்கு வெளியே போயிடக்கூடாது. 25 பேரை கூட்டினா அந்த தற்கொலைக்கு சாதகமாக ஓட்டு போட்டுக்கூடாது. அது இது எல்லாத்தையும் பண்ணி விடுவீங்க. அப்புறம் அவர் சொன்னது தப்பா? என்ன தப்பா சொல்லிட்டார் அவரு? எல்லாருமே அவர் மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்லை? அவங்க மாவட்டத்தில் நீங்கள் மட்டும் ஜெயிச்சுக்கினீங்க, மற்றவங்க எல்லாம் தோற்று போனாங்க. அப்புறம் அவர் சொன்னது கரெக்ட் தானே? எல்லாரும் பொறுப்பாக வேலை செஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்லை? ஜெயிக்கிறவர்களும் இவர் அப்படியே ஒரு தலைமை பொறுப்பு இவருக்கு கொடுத்தாராம். தலைமை பொறுப்பு இவர் நல்லா வரும்னு கொடுத்தாரோம். அதனால் தோற்றிலே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு பக்கம் போகலான்னு. இதெல்லாம் காரணம் சொல்லாத செத்தனா. உனக்கு பணம் தேவை, நீ பண்ண பிராடு பித்தாட்டெலாம் வெளியே வரக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி பேசின்னு தெரியல. எல்லாரையும் கலையை விட்டுக்குன்னு பின்னாடி இருந்து கலையை உரைச்சி நீ அதை கேளுங்க, இதை கேளுங்க, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு நீ எப்படிலாம் செஞ்சு அங்கே மயிலம் தொகுதியில் சீட்டு வாங்கினே எனக்கு தெரியாதா? நீ அங்கே நின்றுந்தீன்னா தோற்று தான் போயிருக்கணும். சம்பூதிட்டு இருப்பாங்க ஜனங்க உனக்கு. மயிலம் தொகுதியில் நிற்க நீ ஜெயிச்சடி. எதையும் நினச்சி பார்க்கறது கிடையாது. ஒரு கட்சி தோற்று போச்சுன்னா அந்த கட்சி தோற்றதுக்கு காரணம் ஆலோசனை பண்ணி எல்லா நிர்வாகிகளும் ஏங்க இது மாதிரி ஆகி போச்சு, ஏன் தோற்று போச்சு, நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ணலாம், எப்படி வேலை செய்யலாம், அந்த ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா
இவரை கழிப்பிட்டு வேற யாரெல்லாம் போட்டால் மொத்தமாக குடிமே தாவாக்கால் அடமானம் வச்சு வாங்கி துணிட்டு வந்துடலாம். அந்த ஐடியாவில் தானே செய்றீங்க நீங்கள். அதுக்கு தானே பிளான் போடுறீங்க. அதிமுக விசுவாசம் மேலே பேசல. நீ சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாகவே இருக்கட்டியா? அவர் அக்னி மேலே அவர் கட்டி விட்டு போகலையே. நீ சொல்கிற மாதிரி அவர் சிறையில் போட்டாங்க, மயிரை பிடுங்கினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, ரைட்டு போ. அவர் கட்டி விட்டு போகலையே. இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுறாரு. இந்த மாதிரி போட்டு கொடுக்கலையே, நம்பிக்கை துரோகம் பண்ணலையே, புரோக்கர் வேலை பார்க்கலையே. பேச வந்துட்டு பெருசா அதிமுக பற்றி அவருக்கு பேச யோசிச்சு இல்லைன்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறவெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் வச்சுக்காதீங்க. நான் பொறுமையாக பேசுகிறேன். நான் என்னை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக மாற்றிடாதீங்க. அப்புறம் கிரீன் வேர்ட்ஸ் வரும். எப்படி பச்சை வார்த்தை. நான் நல்லவனாக பேசுகிறேன். எடப்பாடியாருக்கும் கட்சி தலைமைக்கும் கட்டி போட்டு பொறுமையாக பேசுகிறேன். நான் என்னை நல்லவனாக இருந்ததுன்னா கெட்டவனாக மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன். அக்னி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசுறத தகுதி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுறத இதோட நிறுத்திக்கோ. இனிமேல் பைக்கில் நீ யாருக்கிட்ட நீங்கள் இப்போ பேட்டி கொடுக்கும்போது நான் பார்த்தேன், அடுத்த செகண்டே வீடியோ போடுவேன். சரிதானா? வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். கட்சி தலைமை என்னை என்ன பண்ணாலும் சரி, அதிமுகவுக்காக நான் உயிரிலே கொடுக்க துணிஞ்சுவேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். சரிதானா? எந்த விஷயத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் என்னை கொலை பண்ணி போட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதிமுகவுக்காக என் உயிரே கொடுப்பேன். இது அதிமுகவில் இருக்கிறவங்கள பற்றி நீ தப்பாக பேசினேன், பர்டிகுலராக அக்னி கிருஷ்ணமூர்த்தி பற்றி பேசினேன், வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். வளர்க அதிமுக, வாழ்க எடப்பாடியார்.